என்றைக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். பார்த்தீங்களா, அவர் அதை தான் ஹைலைட் பண்ணுறாரு, இன்னைக்கே தருவேன். அங்கே இருக்கிற மக்கள் பார்த்து ஆப்வியஸாக அந்த மக்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பாதிக்கப்பட்டு இந்த உலக பிரகாரமாக ஏகப்பட்ட துன்பங்களில் தான் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி வருவாங்க. நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப தரப்போறார். இழந்த எல்லாத்தையும் திரும்ப தராரு அப்படின்னு அங்கே ஏதாவது சொன்னாரா? உங்களுக்கு தரேன்னு சொன்னாரா? நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள். அடே, நம்புகிறீங்களா? இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்லி மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி அப்படியே கொண்டு போகிறது தான் இவருடைய டாக்டிக்ஸு. நம்புறீங்களா? சரி, ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு வீடியோ ஃப்ளாஷ் ஆச்சு. என்னடா இவர் ரொம்ப நாள் நம்ம பேசவே இல்லையே, என்னதான் இவர் பேசுகிறாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து சம்மந்தமே இல்லாமல் எதையோ ஒன்று பேசி இல்லாதது ஒன்று பண்ணி அங்கேருந்து இன்னொன்று கூப்பிட்டு போய் அப்படியே ரிட்டர்ன் யூட்டர்ன் போட்டு வேற ஒன்று சொல்லி எங்கெங்கேயோ போய் லிங்க் பண்ணி அப்பப்போ அப்படின்னு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்ல மாட்டேன், இவர் என்னைக்காவது உண்மையை பேசினா தான் ஆச்சரியப்படணும். என்றைக்குமே இப்படி பேசுகிறாரு, இன்றைக்கி இப்படி தான் பேசுகிறாருன்னு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். அப்படியே கேஷுவலாக நம்ம எடுத்துகிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இவர் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவரே ஆண்டவராக மாறி நான் சொல்கிறேன்னு வரு. இது அவருடைய வழக்கம். அந்த வழக்கத்தின்படியே நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் 2 மடங்கு உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் 2 மடங்கு நான் தரப்போகிறேன். நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேசுறது காரணம் இருக்குது. நீங்கள் அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதில்லை, பால் தினரன் சொன்னது. இன்று நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நான் தரப்போகிறேன். ரைட்டா? இதுக்கு வசனத்தையும் சொல்லி முட்டு கொடுக்க வருவாங்க. ஆனால் அந்த வசனம் அது இல்லைன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் 2 மடங்கு திரும்ப தருவேன். இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் 2 மடங்கு தருவேன். 2 மடங்கு தான், 2 விஷயம் இல்லை, 2 மடங்கு. இழந்த எல்லாவற்றையும் இன்று இதில் சொல்லலை, ஆனால் அவர் இன்றுன்னு சொன்னது தான். நான் திரும்ப இதெல்லாம் ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள். மிக முக்கியமான காரணம் இருக்குது. இதை எப்படி அப்படியே ஆல்டர் பண்ணி எங்கே கொண்டு போகிறாருன்னு நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். என்னிடம் திரும்புங்கள். அவர்கிட்ட திரும்பிடணுமா? திரும்பினா இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கே டுடே இழந்த எல்லாற்றையும் 2 மடங்காக தருவாராம். சகரியா 9:12 அதை வாசிக்கிறோம். போடு. ஃபேமிலிக்கே வசனத்தை அப்படியே அங்கங்கே லைட்டாக தொட்டு டீவியேட் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறது தான் பரம்பரையாகவே வச்சுருக்குறாங்க. இப்பயும் அதை தான் செய்கிறாங்க. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் பைபிளில் இருந்து அவங்க சொல்கிறது இப்படி இல்லை இப்படி இருக்குன்னு சொன்னால் யாரோ ஒருத்தராவது அப்படின்னு ஒரு சின்ன ஓப்பனிங் கிடச்சி திரும்பிட மாட்டாங்களான்ற ஆதங்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்படியே தேனொழுக படிக்கிறார்ல. சரி, அந்த வசனத்தில் எங்கேயாவது நீங்கள் இழந்த எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லியிருக்கா? சரி, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இன்னைக்கே தருவேன்னு தமிழில் இருக்குது, ஆமாம். ஆனால் நீங்கள் ஆப்வியஸாக அதை சும்மா எடுத்து படிச்சிங்கனாலே ஃப்யூச்சரில் தான் அவர் சொல்கிறாரு, இன்னைக்கேன்னு சொல்லலைன்னு தெரியும். ஏன்னா 13 வசனம் படிச்சிங்கன்னா, நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராஹிமிலே வில்லை நிரப்பி சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் செய்வேன்றாரு. சரியா? இவ்வளோத்தையும் இன்றைக்கே செய்வேன்னு சொல்லலை. ஏன் நான் இதை தீர்க்கமாக சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் அவங்களே படிப்பாங்க பாருங்கள். என்றைக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். பார்த்தீங்களா, அவர் அதை தான் ஹைலைட் பண்ணுறாரு, இன்னைக்கே தருவேன். அங்கே இருக்கிற மக்கள் பார்த்து ஆப்வியஸாக அந்த மக்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பாதிக்கப்பட்டு இந்த உலக பிரகாரமாக ஏகப்பட்ட துன்பங்களில் தான் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி வருவாங்க. சரியா? உண்மையிலே அவங்க ஆண்டவர்னால விடுதலை ஆயிருந்தாங்கன்னா எங்கே வந்திருப்பாங்க? அவருடைய வார்த்தைக்கு வந்திருப்பாங்க. வராமல் அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகிறாங்க அப்படின்னா அதான் காரணம். பண பிரச்சனையாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தான் வந்திருக்காங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஆட்களோட வேலை. சரி, இங்கிலீஷில் படிப்பாங்க, கேளுங்க. Turn to the strongholds, you prisoners of hope, and even today declares the Lord. Even today declares the Lord. Even today
declares the Lord, I will render double unto thee. ஐ வில் டூ இட் டுடே இட் செல்ஃப் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, ஈவன் டுடே ஐ டிக்ளேர் தட் ஐ வில் ரீஸ்டோர் டபுள் டு யூ அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்றார். ஃப்யூச்சரில் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரே இன்னைக்கு தரேன்னு சொல்லலை. இது பிளெயினாக இப்போ லிட்ரலாக மொட்டையாக அந்த வசனத்தை அப்படியே படித்தா இன்னைக்கு தரேன்ற மாதிரி உங்களுக்கு புரியும். அதுவும் தமிழில் படித்தாதான், இங்கிலீஷில் படித்தா அப்படி புரியாது. வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்லை ரூட் க்ரீக் ஹீப்ரூவில் படித்தாலும் அப்படி புரியாது. ஏன்னா அங்கே அப்படி இல்லை. தமிழில் படித்தாலும் அப்படி புரியாது. ஏன்னா தொடர்ந்து படிச்சிங்கன்னா அது வந்து ஒரு ப்ராஃபஸியாக ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாமே தெளிவாக தெரியும். இப்போ அப்படியே நம்ம எங்கே போகணுன்னா உபாகமம் போகணும். உபாகமம் 18:22. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லாததை பால் தினகரன் துணிகரத்தினால சொன்னார், இன்றைக்கே தருவேன்னு. அது போய், ஏன்னா வசனத்திலே அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லாதது, குறிப்பாக ஆண்டவர் அங்கே இருக்கிற மக்களுக்கு அதை சொல்லலை. ஆண்டவர் எங்கேயோ எப்போ எதுக்கோ சொன்ன வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து அந்த மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறது. அதுலேயும் இன்னும் நிறைய போய் சொல்ல போகிறாரு. சரியா? அதனால் அவர் துணிகரத்தினால சொன்னார், யாரும் அதுக்கு பயப்பட வேண்டான்னு வேதத்தின் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், தொடர்ந்து பாருங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இரட்டிப்பான நன்மை. ஐ பிலீவ் திஸ். நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லுங்கள். அடே, நம்புகிறீங்களா? இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்லி மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி அப்படியே கொண்டு போகிறது தான் இவருடைய டாக்டிக்ஸு. நம்புறீங்களா? இல்லையா? என்ன ஆனாலும் இங்கே திரும்ப மாட்டீங்களே. நம்பிக்கையான சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய வார்த்தை தானே அரண், அவர் தானே அரண். திரும்ப மாட்டீங்களே. இந்த மாதிரி துணிகரத்தினால சொல்கிற போலி தீர்க்கதரிசிங்க பின்னாடி தான் போவீங்களே. ஆண்டவர் நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறார். இழந்த எல்லாத்தையும் திரும்ப தராரு அப்படின்னு அங்கே ஏதாவது சொன்னாரா? உங்களுக்கு தரேன்னு சொன்னாரா? சொல்லாததை, ஆண்டவர் சொல்லாததை துணிகரத்தில் இவர் சொல்கிறாரு. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது, நான் சொல்கிறேன். கூட அவருடைய ஆசீர்வாதத்தை வைப்பார். இழந்தது மட்டுமல்ல, புது ஆசீர்வாதங்களை தருவார். அப்படியே ஒன்றை ஆட் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? இழந்ததை மட்டும் இல்லை, கூட ஒன்றை தருவார். Not only he is going to give what you lost, but new blessings he is going to add. அங்கே இருக்கிற மக்கள் மூஞ்செல்லாம் பார்த்தீங்களா? அவ்வளோ ஏக்கத்தில் இருக்கிறவங்க அதை அப்படியே உண்மைன்னு நம்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதானே இனிக்கும். இந்த உலகத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆப்வியஸாக இருக்க தான் செய்யும். அதுலேருந்து உனக்கு எல்லாமே தரேன், அது தரேன், இது தரேன்னு சொன்னால் இனிக்க தானே செய்யும். செவிகளுக்கு இது 2 மடங்காக பெருக போகிறது. அது 2 மடங்காக பெருக போகிறது. 2 மடங்காக தான் பெருக போகுது. அப்படி தானே சொன்னார்? 2 மடங்காக பெருக போகுது இழந்தவைகள். அப்படி அங்கே இல்லை, உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு இருக்குது. அதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி இப்போ எப்படி ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு? 2 மடங்காக பெருக பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இழந்ததை தருவேன்னு சொன்னதை அப்படி ஆண்டவர் சொல்லலை, இவர் இழந்ததை தருவேன்னு சொன்னதை இருக்கிறத 2 மடங்காக பெருக பண்ண போகிறாருன்னு மாற்றிட்டார். இனி என்னெல்லாம் மாற்ற போகிறாரோ. இயேசுவின் ஆவியினால் உங்களை நிரப்பி இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படியே லைட்டாக ஸ்பிரிச்சுவலாகவும் போகணும்ல, அதனால ஒரு 2 வார்த்தை ஸ்பிரிச்சுவலாக இயேசுவின் ஆவியினால் நிரப்பி. முதலாவது எதை அவர் நமக்கு திரும்ப தரப்போகிறார்? சங்கீதம் 51:12. போடு, அங்கேருந்து அங்கே தாவருது, அங்கேருந்து இங்கே தாவருது, இதான் வேலை. 2 மடங்கு ஆக்க போகிறாருன்னு சொன்னதை 2 விஷயம்னு போர்ட்ரே பண்ணி இப்போ முதலாவது விஷயத்துக்கு வந்துட்டார். கொஞ்ச நேரம் கழித்து 2வது விஷயத்துக்கு போயிடுவார். இப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே அங்கே ஓட போகிறீங்களா, இல்லை உண்மையான ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு திரும்ப போகிறீங்களா? நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். அடுத்த பதிவில் இவர் முதலாவது என்ன, 2வது என்னன்னு என்னென்ன உருட்டுறாரு, அந்த சங்கீதத்தில் உள்ள வசனமும் இங்கே தான் இருக்குது. எடுத்து படித்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.